தமிழகத்தில் சுமார் 150 தொகுதிகளில் எங்களது கட்சி தனது வேட்பாளர்கள் நிறுத்த முடிவு செய்துள்ளது. அந்த முடிவின் ஒரு பகுதியாக இன்று 53 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் வரவிருக்கிற நாட்களில் மேலும் இருக்கிற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த தயாராக இருக்கிறோம். இதுதான் எங்களது செய்தி. திமுகவோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையில தான் இருக்கீங்க. ஆனா திமுக கூட்டணியில் இணையாம தனித்து போட்டியிடுகிறீர்கள். தற்பொழுது எங்களது திட்டம், கட்சியினுடைய திட்டம், கட்சி முக்கியஸ்தர்கள், கட்சியினுடைய பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் நாம் தனியாக போட்டியிடுவோம் என்று சொன்னதன் விளைவாக, தனது ஆதரவை வழங்கியதன் விளைவாக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். பட் எதுவுமே இறுதி முடிவு அல்ல. தேவைப்பட்டால் கூட்டணியை பத்தி பேசுவோம். இந்த தேர்தல் அறிவிக்க வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக இருக்கு. இப்போ இது ஒரு வகையில திமுகவை பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கும்ல. நாங்க தனித்து போட்டிட்டா ஓட்டுகளை பிரிச்சிருவோம், எங்களை கூட்டணியில் இணைச்சுக்கோங்கன்னு ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா? அது பிளாக்மெயில் என்ற வார்த்தைக்கும் எனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இந்த தாய் தமிழகத்தில் எந்த ஒரு வழக்கும் என் மீது இல்லை. நான் அடிப்படையில் ஒரு பிளாக்மெயிலர் இல்லை. நான் ஒரு விவசாய குடும்ப